ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 141. இதில் கிடம்பி ஆச்சான் என்பவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமானாராகிய ஸ்ரீராமானுஜர் பல்வேறு ஆச்சாரிகளிடம் பல கருத்துக்களை பெற்று தம் காலத்தை கழித்து வந்தார். இப்படியாக இருக்கும் சமயம் திருவரங்க பெருமாள் அரையர் இடமிருந்து ஆழ்வார்களின் அருளி செயல்களை கற்றார். அவரது திருமேனிக்கு உகப்பாக மஞ்சள் அரைத்து பணிபுரிந்து வந்தார் ஸ்ரீராமானுஜர். இப்படியாக இருக்கும் சமயத்தில் ஸ்ரீராமானுஜர் நம்மாழ்வாரின் 1000 திருவாய் மொழிகளையும் திருமாலை ஆண்டான் இடம் இருந்து கற்றார். பல சமயங்களில் ஸ்ரீராமானுஜர் ஆழ்வாரின் திருவாய் மொழிக்கு தாம் ஒரு அர்த்தத்தை கூறுவார். திருமலை ஆண்டானுக்கு இது ஏற்புடையதாக இல்லை. இப்படியாக இருக்கும் ஒரு சமயம், இன்னும் ஏதேனும் சொந்த கருத்து உண்டோ உமக்கு என கேட்டார் திருமலை ஆண்டான். இப்படியாக இருக்கும் விவாதத்தில் இந்த இருவருக்கும் இருந்த கருத்து வேறுபாட்டை அறிந்து திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்கள் திருவரங்கத்தை வந்து அடைந்து திருமாலை ஆண்டானிடம் ஸ்ரீராமானுஜரின் கருத்து சரியே என விளக்கினார். மேலும் திருக்கோட்டியூர் நம்பி திருமலை ஆண்டானிடம் கூறினார், அடியேன் நான் இந்த கருத்துக்களை நம் முன்பு ஆச்சாரியரான யமுனா ஆச்சாரியரிடம் கேட்டிருக்கிறேன் சுவாமி. தாங்கள் மேலும் கற்பித்தலை தொடருமாறு பிரார்த்திக்கின்றேன் என்றார் அவர். அப்படியே தொடர்கிறேன் சுவாமி என திருமலை ஆண்டானும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டார். இப்படியாக இருக்கும் சமயத்தில் ஸ்ரீராமானுஜர் மாது கரம் எனப்படும் பிச்சைக்கு எழுந்து அருளும்போது ஆண்டாளின் திருப்பாவை மனதில் கூறிக்கொண்டே வீடுகளுக்கு செல்வார். அந்த விதமாக ஒரு நாள் திருப்பாவையின் ஓர் உந்து மதக்களிற்றன் என்று தொடங்கும் பாட்டை மனதார பாடிக்கொண்டு மாது கரத்திற்கு சென்று பெரிய நம்பியின் புதல்வியான அத்துலாயின் இல்லத்தின் வாசலில் நின்று இருந்தார். ஓ நம்பினாய் என்று அந்த பாடலில் வரும் வரியை நினைவில் கொண்டு அத்துலாய் கதவை திறக்கவும் இவர் அவளை ஆண்டாளாக நினைத்து மயங்கி கீழே விழுந்து விட்டார். காரணம், ஆழ்வார்களின் அருளி செயல்களான திவ்ய பிரபந்தங்களில் அவருக்கு அவ்வளவு ஈடுபாடு ஆகும். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் ஸ்ரீரங்கம் கோவிலின் பல வழிமுறைகளை சீர் அமைக்க ஸ்ரீராமானுஜருக்கு கோவிலின் சாவி தேவைப்பட்டது. பெரிய கோவில் நம்பி என்பார் இடமிருந்து ஊரத்தாழ்வான் கோவிலின் சாவி பெற்று தந்தார். அவரே பின்பு திருவரங்க அமுதனார் என்று தாசிய நாமம் சாற்றப்பெற்று ராமானுஜ நூற்றந்தாதியை இயற்றினார். அதன்பின் கோவிலில் நம் பெருமாளுக்கு பல உற்சவங்களும் நல்ல முறைகளும் புகுத்தப்பெற்றன. இதனால் மக்கள் அனைவருமே மிக மிக சந்தோஷம் அடைந்தார்கள். இப்பொழுது ராமானுஜர் கூரேசரிடம் கூறினார், உமது ஆச்சாரிய பக்தி மெய் சிலிர்க்கச் செய்கின்றது என்றார் அவர். இப்பொழுது ராமானுஜரின் ஏற்பாட்டின்படி வருடம் முழுவதுமே ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு மக்கள் அனைவரும் விழா கொண்டாடினார்கள். இப்படியாக இருக்கும் அந்த சமயத்திலும் கூட பொறாமை பிடித்தவர்கள் இருந்தார்கள் ராமானுஜர் மீது. அந்த வகையில் ஒரு நாள் விஷமிகள் சிலரால் ஸ்ரீ ராமானுஜரின் மாதுகர உணவில் விஷம் இடப்பட்டது அவரை கொல்வதற்காக. ஆனால் மனச்சாட்சி உறுத்தலால் அடியாளின் பிழையை பொறுத்து அருள வேண்டும் எம்பெருமானாரே என அவள்
ராமானுஜரிடம் மன்னிப்பு கேட்டாள். இந்த விஷ உணவு சம்பந்தமான விஷயம் எல்லோருக்கும் எப்படியோ தெரிய வந்துவிட்டது. இந்த விஷயத்தை அறிந்து திருக்கோஷ்டியூர் நம்பி அவர்கள் திருவரங்கத்திற்கு விரைந்து வந்தார், ராமானுஜரை காப்பாற்றுவதற்காக. இப்படியாக அவர் வந்து கொண்டு இருக்கையில் காவிரி ஆற்றில் அவரை கண்டு வணங்கினார் ஸ்ரீராமானுஜர். காவிரி ஆற்றங்கரை மணலோ அனலை உமிழ்ந்து கொண்டு இருந்தது, சூடாக. இப்போது ராமானுஜர் அடியேன் தாசன் என அவருக்கு தண்டம் சமர்ப்பித்தார் திருக்கோஷ்டி நம்பி அவர்களுக்கு. இதனை கண்ட ஒருவர் அவரை தயவு கூர்ந்து எழுந்திருக்குமாறு கூற வேண்டும் சுவாமி என ஓங்கி கத்தினார். இப்போது எம்பெருமானாரின் திருமேனி அந்த சுடுமணலில் என்ன அல்லல் உருமோ என பரிவு அவருக்கு இருந்தது. இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்த திருக்கோஷ்டி நம்பி இந்த உத்தமர் யாரோ என கேட்டார். கிடாம்பி ஆச்சான் என அவர் திருநாமம் அறியப்பெற்று அவரை ஆற தழுவிக்கொண்டார். இதன் பின்பு திருக்கோட்டியூர் நம்பி கூறினார், ஓ எம்பெருமானாரின் திருமேனி மீது பரிவு கொண்ட நீங்களே இனி ராமானுஜருக்கு ஏக மாதுகரமாக தலிகை செய்து பெருமாளுக்கு கண்டு அருள பண்ணி அமுது செய்ய கொடுக்க வேண்டும் என கட்டளையிட்டார் கிடம்பி ஆச்சானிடம். இப்படியாக வந்து கொண்டு இருக்கும் சமயம் ஸ்ரீராமானுஜர் தம் சந்நியாச தர்மத்தை கடைப்பிடித்தவாறே ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை நிலை நிறுத்தி வந்தார். கோவில்களில் நெறிமுறைகளை சீர் அமைத்தும் பல கிரந்தங்கள் இயற்றியும் பிற மதவாதிகளுடன் வாதம் செய்து வெற்றி பெற்றும் விசிஷ்ட துவைத கோட்பாடுகளை ஸ்தாபித்து வந்தார். அவ்வாறே ஒருமுறை சிறந்த பண்டிதரான அத்வைத மதத்தை சார்ந்தவரான யஜ்ஞமூர்த்தி என்பவர் ஒருவர் ஸ்ரீரங்கத்திற்கு வந்தார். ராமானுஜர் இடம் வாதிட்டு வெல்வதற்காக வந்தவர் ஸ்ரீராமானுஜரை வாதத்திற்கு அழைத்தார். இப்படிப்பட்ட அந்த வாதம் 17 நாட்கள் வாதம் நிகழ்ந்தன. ஸ்ரீராமானுஜர் யஜ்ஞமூர்த்தியின் கேள்விகளுக்கும் அவர் இவரது கேள்விகளுக்கும் மாறி மாறி ஆதாரங்கள் உடன் விடை அளித்து வந்தார்கள். 17வது நாள் முடிவில் யஜ்ஞமூர்த்தியின் வாதம் மேலோங்கி இருந்தது. தம் பூர்வ ஆச்சாரியரால் கட்டி காக்கப்பெற்ற இந்த விசிஷ்ட துவைத சம்பிரதாய கோட்பாடுகள் தன்னால் ஒருபொழுதும் விட்டு கொடுக்க தகாதவை என ஸ்ரீராமானுஜர் மிக மிக மன வருத்தம் கொண்டார். அன்று இரவு தன்னுடைய திருவாராதன பெருமானான வரதனிடம் சென்று தன் மன வருத்தத்தை தெரிவித்து அவனை கண் இமைக்காமல் சேவித்து நின்றார். அவரிடம் வரம் வேண்டி நின்றார் அவர். அந்த வகையில் ராமானுஜர் கூறினார், ஓ அருள் வரதனே, உன் திருவடி நிலைகளில் அம்பு என நான் அமிழ்ந்து உள்ளேன். நம்மாழ்வாரும் நாத முனியும் நிலை நாட்டிய இந்த குருப்பரம்பரை இனியும் தொடர்ந்து ஒளிர நீயே பொறுப்பு உடையவன் என பிரார்த்தனைகள் பல பல செய்தார் அவர். அந்த வகையில் பிரார்த்தனை செய்தபடி அன்று இரவு அத்தகிரி வரதன் எம்பெருமானார் கனவில் தோன்றி பின்வருமாறு கூறி அருளினார். ஓ விசிஷ்ட துவைத தரிசன ஸ்தாபகரே, யமுனா ஆச்சாரியரின் சித்தி திரயத்தில் உள்ள வாதங்களை நாளை வாய் மலர்ந்து அருளும். பின்பு என்ன என்றார் அவர். அந்த விதமாக கூறி வாத கூறுகளை வாய் மொழிந்தான் வரதன். அவரிடம் இப்பொழுது காலையில் பொழுது புலர்ந்து விட்டது. உணர்வு பெற்ற ராமானுஜ முனிவர் வேதம் போல் நடையிட்டு வாதம் புரிய வந்ததைக் கண்டு தம் மனதை அவரிடம் வழங்கிவிட்டார் யஜ்ஞமூர்த்தி பண்டிதர். இப்பொழுது யஜ்ஞமூர்த்தி பண்டிதர் கூறினார், ஓ தோற்றோம் பர பிரம்மம் உம் கருத்துக்களே ஆதரிக்கின்றது.
அதுபோலவோ உம் திருமுக காந்தி மெருகேற்றி இருக்கின்றது. எம் பெருமானார் திருவடிகளே சரணம் என்றார் அவர். இருப்பினும் ராமானுஜர் தம் வாத கூறுகளை முன்வைத்து எவ்வாறு பரபிரம்மம் குணங்களை உடையது என்பதையும் நிலை நிறுத்தினார். கடைசியாக வீறு வேற்று விளங்கும் பண்டிதரே, ஓ நீங்கள் இனி அருளாள பெருமாள் எம்பெருமானார் எனப்படுவீர் என புதிதாக திருநாம கரணம் சுட்டியும் விட்டார். அதன்படி யக்கியமூர்த்தி பண்டிதரும் ராமானுஜரிடம் முழுமையாக சரண் அடைந்து விட்டார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.